இயக்குனர். அடுத்ததாக இந்த அவருடைய கவிதை தொகுப்புகள் பற்றிய வெளியீட்டுரை சிறப்பு பணி சிறப்பு துணி மூப்பு மரணம் என ஒரு மனித வாழ்வில் இருப்பார்கள். ஆனால் பெய்தாமலே மரணத்தை தழுவிக்கொண்ட நோயினால் பிடியினால் மரணத்தை தழுவிக்கொண்ட அந்த கலைஞன் தன்னுடைய படைப்பினை வெளிவிட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தன்னுடைய 2 நண்பர்களை அணுகி அவற்றை ஒளிவு வந்து கொண்டிருந்தார். அதற்கு முக்கிய பணியாற்றியவர்கள் ஒருவர் பேராசிரியர் கவிஞர் சேரன் அவர்கள். அவருடைய நீண்ட நாள் நண்பர். அவரோடு ஒட்டி உறவாடி அவருடைய வாழ்வின் சகல பக்கத்தில் அவருடைய மாத்திரமல்ல அவருடைய குடும்பத்தின் சகல பங்களிலும் ஈடுபட்டு வந்த அந்த இனிய நண்பரை இந்த வெளியீட்டுரையை நிகழ்த்தி வெளியீடு செய்து வைக்குமாறு அன்புடன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த நிகழ்வு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி நடந்திருக்க வேண்டியது. திருமாவளவன் அவர்கள் உயிருடன் இருக்கிற பொழுது அவருடைய விருப்பத்தின்படி தனக்கான ஒரு பிரியாவடியாக தன்னுடைய அந்த நூலை வெளியிடுவதும் அவருடைய மனதுக்கு இசைந்த மனதுக்கு பிடித்த எழுத்தாளர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் அழைத்து அந்த நூலை வெளியிட்டு வைத்து அதுதான் தன்னுடைய இறுதி நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பியிருந்தார். அந்த நிகழ்வை நாங்கள் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி நிகழ்த்துவதாக தீர்மானித்திருந்தோம். அவருடைய விருப்பப்படி யாரெல்லாம் பேச வேண்டுமோ யாரெல்லாம் அவருடைய கவிதைகளை அந்த நிகழ்ச்சியில் வாசிக்க வேண்டுமோ அந்த வகையில் எல்லாம் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அக்டோபர் 17ஆம் தேதி வரை அவரால் வாழ்க்கையை நீடித்து வைக்க முடியவில்லை. அவர் அதற்கு முன்பே மரணமாகிவிட்டார். என்றாலும் அவருடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நிகழ்வை அவருடைய நிறைவேற்றலாக நாங்கள் நடத்துகிறோம். திருமாவளவன் அவர்களுடைய கவிதைகளை பற்றியும் அவருடைய கவிதை நூல்களை பற்றியும் விரிவாக பேசுவதற்குரிய எண்ணம் எனக்கு இப்பொழுது இல்லை. அந்த பணியை செய்வதற்கு 2 முக்கியமான அறிஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பணியை நான் செய்ய விரும்பவில்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய புலம்பெயர்வும் அவருடைய மரணமும் எனக்குள் ஏற்படுத்திய சில அதிர்வலைகளை பற்றி ஒரு சில எண்ணங்களை நான் உங்களுடன் அவருடைய நினைவாக பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால்கள் இருந்தாலும் அடிக்கடி நாங்கள் யோசித்து பார்க்கிற ஒரு சவால் என்று சொன்னால் அவற்றை நாங்கள் எதிர்கொள்வது எவ்வளவு சுருக்கம். நீங்கள் சாகப் போகிறீர்கள் என்று உங்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய மருத்துவர் சொல்கிறார். உங்களுக்காக இன்னும் எஞ்சி இருக்கின்ற நாட்கள் 6 மாதமோ அல்லது 1 வருடமோ ஆகலாம். ஆனால் கட்டாயமாக நீங்கள் அதற்கு பிறகு இருக்க மாட்டீர்கள். திடீரென்று மரணமாகி விடுவீர்கள் உங்களுக்கு தெரிந்தால் பிறகு எஞ்சி இருக்கின்ற அவ்வளவு நாட்களையும் எவ்வாறு கழிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவால். அதை நாங்கள் அனுபவப்பட்டவர்களை தவிர அவற்றை நாங்கள் எங்களுடைய நினைவுக்கும் சிந்தனைக்கும் கனவுக்கும் கற்பனைக்குள்ளாக கொண்டு வருவது மிகப்பெரிய கஷ்டம். அப்ப அவர் எஞ்சி இருக்கிற அவ்வளவு நாட்களையும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொன்னால் அதுவும் சாத்தியம்.
மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொன்னால் அதுக்கும் சாத்தியமானு தெரியாது. அதைவிட இன்னொரு மிக முக்கியமான சஞ்சலமும் எங்களுக்கு ஏற்படும் என்ன என்று சொன்னால், எல்லா நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மக்களுக்கும் தெரியும், இன்னும் கொஞ்ச நாள் செத்து போயிடுவாங்க. அப்ப அவருடைய மரணத்துக்காக எங்களுடைய மனம் தேவைப்பட்டு, அப்ப அவருடைய மரணம் உங்களுக்கு அதிர்ச்சி மாதிரி கூட வராது. செத்து போட்டார நாங்கள் என்ன எப்படி வரும் என்று சொன்னால், எதிர்பார்த்த துயரம் ஒரு தீயில் நடந்தது. எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு துயரம் எங்களுக்கு தெரியும், நடக்க போகுது. அது பிறகு நடந்ததுன்னு தெரியும் எங்களுக்கு. அது ஏற்படுத்துகிற அதிர்ச்சி எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. அது சில நேரம் குறைவாக இருக்கலாம், குடும்பத்தவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் இவ்வளவு சங்கடங்களும் சிக்கலும் இருக்கின்ற ஒரு அந்த இந்திய வாழ்க்கையை துணிவாக யாருக்கு வாழ முடியும்? அதைவிட மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையையும் தியாகத்தையும் ஆயுதத்தையும் நாங்கள் பார்க்க முடியாது. இருந்தால் சாவுங்கிறது விஷயமா தெரியும். கடந்த 22 ஆண்டுகளாக இத்தகைய ஒரு மனநிலையில் வாழ்ந்த திருமாவளவனுடைய எனக்கு நல்ல நெருக்கமான உரையாடல்கள் நடந்திருக்கு. சில நேரங்களில் மிகவும் சந்தோஷமா இருக்க, சில நேரங்களில் வந்து கலைக்கும் முகத்தை பார்த்தாலே தெரியும் வந்து இது இவருடைய எந்த விதமான கலைக்கிறதும் சாத்தியம். ஆனால் சில நேரங்களில் வந்து மிகவும் சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லை, கடைசி நேரங்களில் நிறைய எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய சில அந்த படைப்புகளை நீங்கள் கேட்டேன். இப்ப இந்த அனுபவத்தை நாங்கள் எதிர்கொள்வதற்கு ஒரு பெரிய ஒரு சஞ்சலமும் கேரமும் வேறு எவருக்குமே வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய மனமார்ந்த வேண்டுதல். ஏன்னா அவரை கடைசி நேரத்தில் அவரை மருத்துவமனையில் பார்க்கிற எல்லாருக்கும் நீங்கள் பார்த்த நிறைய பேர் இருக்கிறீர்கள். எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு தூரம் மிக சிக்கலான ஒரு சங்கடமான நிலையில் அவர் இருந்தார். ஆனால் அவர் துணிந்தவர். அவருடைய அந்த வாழ்க்கை அந்த அத்தியாயம் பெற்றுவிட்டது. அவர் கடைசியாக விரும்பி இருந்த ஒரு முக்கியமான விடயம் என்ன என்று சொன்னால், அவர் இதுவரைக்கும் எழுதிய அவ்வளவு கவிதைகளையும் தொகுத்து அவர் இறப்பதற்கு முன்பு ஒரு நூலாக வெளியிடவர். அவர் ஏராளமான கவிதைகள். அவருடைய முதலாவது கவிதை தொகுதி பனிபயிர் உணவு, அவருடைய 2வது கவிதை தொகுதி அத்தே இரவு அத்தே பகல், 3வது கவிதை தொகுதி இருளியாழி, 4வது கவிதை தொகுதி புதுவேனில் கவிகள். அதில் வந்து அவ்வளவு கவிதைகளையும் ஒன்றாக திரட்டி திருமாவளவனுடைய கவித்தொகை என்ற பெயரில் இப்பொழுது நாங்கள் இன்றைக்கு வெளியிட இருக்கின்ற இந்த கவிதை தொகையின் பெயர் சிறு குழுமன். இந்த நூலைத்தான் அவர் இறப்பதற்கு முன்பாக எல்லோர் மத்தியிலும் வெளியிடும் என்று விரும்பியிருந்தார். அதை நாங்கள் இன்றைக்கு அவருடைய கவிதைகளை பற்றி ஒரு சிறிய அனுபவத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். புலம்பெயர்ந்த பிற்பாடு கவிதை எழுத ஆரம்பித்து தன்னுடைய தமிழ் கவிதை குறித்து தன்னுடைய கவிதையையும் தன்னுடைய நடையையும் ஆழமாக பதித்தவர் அவர். அவர் ஆரம்ப காலத்தில் எழுதிய கவிதைகளில் இருந்து அவர் இறக்கும் வரை எழுதிய அவ்வளவு கவிதைகள் என்பதும் முதலாவது வாசகனாக இருந்தேன் என்பதை நான் சொல்லிக்கொள்ளலாம். அந்த முழு பரிணாமமும் தெரிந்தபடியால் கவிதையை பற்றி ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது நவீன கவிதை எழுதுகின்ற மிக பெரும்பாலானவர்களுக்கு கவிதையை எந்த இடத்தில் நிறுத்துவது, எந்த இடத்தில் பிரிப்பது, எந்த இடத்தில் முடிப்பது என்று தெரியாது. வசனத்தை எழுதி அப்படியே முடித்து விடலாம் யோசிக்கிறார்கள். ஆனால் அதுக்கு ஒரு தர்க்கம் இருக்கு. கவிதையை எழுதுகிற பொழுது அந்த வசனத்தை எந்த வசனத்தில் முதலாவது வரியில் 3 சொத்து இருக்கணுமா, 4 இருந்தா அல்லது எந்த இடத்தில் நாங்கள் அடுத்த வரைக்கு போகிறோம் என்பதற்கான ஒரு தர்க்கம் இருக்கிறது. அதற்கான ஒரு உணர்வு இருக்கிறது. அதற்கான ஒரு அமைதி மௌனம் இருக்கிறது. அவற்றை கண்டுகொள்ளாமல், அவற்றை புரிந்து கொள்ளாமல் கவிதையை பற்றி நல்ல கவிதை எழுதுவது சாத்தியமே. அது எப்படி நீங்கள் ஒரு நல்ல கவிஞர் கண்டுகொள்கிறார்கள் சொன்னால், உங்களுக்கு அந்த கவிதையோடு வந்து மிகுந்த ஈடுபாடான ஆர்வமும் உணர்வும் தர்க்கமும் இருக்கும். முதலாவது வரைக்கும் 2வது வரைக்கும் இடையில உங்களுக்கு நீங்கள் 4 சில கவிதைகளுக்கு அதிக இடைவெளி விட வேண்டியிருக்கும், சில கவிதைகளுக்கு இடைவெளி விட வேண்டிய தேவை இருக்கிறார். இடைவெளி என்பது என்று சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நின்று வாசியுங்கள், நிறுத்துங்கள், அங்கே அமைதி இருக்கிறது, அந்த மௌனம் தேவை.
என்னுடைய கவிஞர் பிறமல் சொன்னது போல நட்சத்திரங்களுடைய ஒளியை விட அவற்றுக்கிடையே இருக்கின்ற இருட்டு தான் மிக முக்கியமானது. அது மாதிரி இந்த கவிதையில் இருக்கின்ற சொல்கள் வசனங்களை விட அவற்றுக்கிடையே இருக்கின்ற அந்த வழியும் அவற்றை நீங்கள் எப்படி பிரிக்கிறீர்கள் என்றதுதான் அந்த கவிதையினுடைய ஒட்டு அந்த பிரிப்படாத வடிவம் முழுமையை காட்டுறது. இது உடனடியாக வராது. திருப்பி 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 அவை கவிதையை பற்றி எழுதுவது, கவிதையை வாசிப்பது, கவிதையை செப்பன் செய்வது அது மிக கடினமான உழைப்பு. அத்தகைய ஒரு உழைப்பை மிக குறைந்த எண்ணிக்கையிலான கவிஞர்கள் தான் செலுத்துகிறார். திருமாவளவன் நடத்துறது முன்னதாக அவர் திருப்பி திருப்பி எந்த இடத்துல வெட்டுறது, எந்த இடத்துல நிப்பாட்டுறது, எந்த இடத்துல தொடர்ச்சியாக எழுதுறது, எந்த இடத்துல முட்டும் தருப்பி போடுறது, எந்த இடத்துல காட்டுள்ளி போடுறது, எந்த இடத்துல ஒன்றுமே போடாமல் வர்றது, இந்த நுணுக்கமான ஒரு பயிற்சியை அவர் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறார். அந்த வகையில் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் புதிய கவிஞர்களுக்கும் நவீன கவிஞர்களுக்கும் தமிழ் எழுத்தர்களுக்கும் ஏராளமாக இருக்கு. கவிதையை விட்டால் அவருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சிறிய அனுபவத்தை, சிறிய பரிமாணத்தை பதிவு செய்து என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், அவர்கள் இறப்பதற்கு காரணமாக இருந்தது புற்றுநோய். புற்றுநோய்க்கான காரணம் என்ன என்பது நாங்கள் ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை. அதற்கான உயிரியல் காரணங்கள், மருத்துவ காரணங்கள், எல்லா வகையான காரணங்களையும் விஞ்ஞானிகள் ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒரு சமூக பொருளாதார காரணம் இருக்கிறது. இந்த நாட்டிலும் இதை போன்ற பல்வேறு நாட்களிலும் ஏராளமான பேர் தங்களோட உயிரை இழப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய புற்றுநோய், இதய அழுத்தம் போன்ற பல்வேறு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், இத்தகைய நாடுகளில் எங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, எத்தகைய பொருளாதாரத்தில் எத்தகைய வேலை துறையில் நாங்கள் வேலை செய்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரியும். இந்த இப்பொழுது நாங்கள் வாழ்கின்ற இந்த பொருளாதார முறையில மனிதர்களுக்கும் மனித உழைப்புக்கும் முக்கியத்துவம் கிடையாது, மகத்துவம் கிடையாது. ஒரு நல்ல வேலையில ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அர்த்தம், பழைய அர்த்தத்தில் எந்த அர்த்தம் என்று சொன்னால், அவர் 6 to 8 மணிக்கு மட்டும்தான் ஒரு நாள் வேலை செய்கிறார். திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை தான் வேலை செய்கிறார். வேலைக்கு பிறகு அவருக்கு விடுமுறை இருக்கிறது, நோய் வந்தால் நோய் விடுமுறை இருக்கிறது, அவருக்கான மருத்துவ உத்தரவாதம் இருக்கிறது, லீவ் இருக்கிறது, எல்லா வகையான மருத்துவ வசதிகளுக்குமான அந்த உத்தரவாதம் இருக்கிறது, வேலைக்கான உத்தரவாதம் இருக்கிறது. ஒரு தரம் வாய்ந்த வாழ்க்கையை முழுமையாக அழகாக கொண்டு போகக்கூடியதுக்கான உத்தரவாதம். இத்தகைய நாங்கள் வேலை என்று சொல்லுவோம். ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், அது கனடாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், மேற்கு ஐரோப்பாவாக இருக்கலாம், எந்த நாடாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தரமில்லாத வேலைகள், அவற்றை நாங்கள் சமூகவியலிலும் பொருளாதாரத்திலும் பிரிகேரியஸ் ஜாப்னு சொல்லுவோம். அதாவது இந்த வேலைக்கு உத்தரவாதம் இல்லை, உங்களுடைய மருத்துவத்துக்கு உத்தரவாதம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது. அதுபோல நீங்கள் வேலை செய்கிற வேலை தளத்தில் இருக்கக்கூடிய எந்த வகையான இந்த ஆபத்துகளுக்கும் உங்களுக்கு உத்தரவாதம் இல்லை. அது புற்றுநோய் வரலாம், இரத்த அழுத்தம் வரலாம், பல்வேறுபட்ட விடயங்கள் வந்தாலும் அவற்றை உங்களுடைய வேலை நிறுவனங்கள் பொருட்படுத்த முடியாது, இந்த சமூக பொருளாதாரம் பொருட்படுத்தாது. இதன் விளைவாக ஏராளமான தொழிலாளர்கள், இரவு பகலாக வேலை செய்பவர்கள், 7 நாள் வேலை செய்பவர்கள், தொடர்ச்சியாக வேலை செய்பவர்கள், பல்வேறு வகையான நோய்களுக்குள்ள அவர்கள் நடக்கிறார்கள். இந்த உண்மையை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்வதில்லை. என்றால் இந்த பொருளாதாரம் பார்த்துதான் இருக்கிறது. எங்கள் எல்லோரையும் சக்தியாக எங்களுடைய வேலையை எல்லாவற்றையும் செய்து எங்களை உறிஞ்சி எடுத்த பிறகு எங்களை வழியில போடுது. அதுதான் காரணம். முழுமையான வாழ்க்கையை இந்த சமூக அமைப்பும் இந்த பொருளாதார அமைப்பும் தரக்கூடிய மாதிரி எங்களுக்கு இல்லை. இந்த நிலைமை வர இன்னும் இவ்வளவு தூரம் மோசமாக தான் போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் 3 லட்சத்துக்கு அதிகமான பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்தோம் அரசாங்கம் சொன்னால், அதனுடைய அர்த்தம் 3 லட்சம் பேருக்கு ஒழுங்கான வேலை கொடுத்த என்பது அல்ல. இந்த பிரிகேரியஸ் ஜாப், அதாவது பார்ட் டைம் ஜாப், பாதுகாப்பு இல்லாத இந்த மாதிரியான எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத வேலைகளை தான் அவர்கள் உருவாக்குகிறார்கள். இந்த தேர்தலுக்கு முன்பாக போன அரசாங்கமும் ஸ்ரீலங்காவும் அமெரிக்காவோட நாடுகளுக்கு இருந்த ஒப்பந்தம் TPP, டிரான்ஸ் பசிபிக் அந்த பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தத்தில்
மிக முக்கியமான வேலை எது என்று சொன்னால் நிரந்தரமான வேலை வழங்குவதை தவிர்த்து இந்த மாதிரி தற்காலிகமான வேலையை செய்வதற்காக உலகத்தில் இருந்து எல்லா இடங்களிலும் மக்களை கொண்டு வாழ்கிற உத்தரவாதம் அங்கே இருக்கு. இன்னமான வேலை இல்லாமல் போறது மட்டுமில்லை, இன்னும் ஏராளமான பேர்களுக்கு இந்த மாதிரியான பல்வேறு வகையான நோய்களையும் வருத்தங்களையும் உண்டாக்குவதற்கான வாழ்க்கை தான் இந்த நிலைமை. திருமாவளவனுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற பொழுது எனக்கு தெரியும், ஆரம்பத்தில் அவரை நாங்கள் சந்திப்பது சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இரவு பிற்பாடு. பிறகு திடீர்னு சொல்ல ஆரம்பித்தார், இல்லை சேரன் இப்போ எங்களுக்கு வியாழக்கிழமை மத்தியானமே அனுப்புனாங்க, வெள்ளிக்கிழமையும் வேலை. பிறகு திரும்பி சொல்ல ஆரம்பித்தார், புதன்கிழமையே அனுப்புனாங்க, வியாழன் வெள்ளியெல்லாம் வேலை இல்லை, அப்போ நாங்கள் வியாழக்கிழமை இரவே சந்திக்கலாம். ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ள அவருக்கு மட்டும் இல்லை, அவங்களும் இதை நான் விரிவாக சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த இத்தகைய ஒரு சமூக பொருளாதார நிலைமையில நாங்கள் மனிதர்களாக இல்லை, நாங்கள் பார்ப்பவராகவும் இயந்திரமாகவும் சக்கைகளாகவும் அதனுடைய விளைவுதான், அதனுடைய விளைவுகளில் ஒன்றுதான் நாங்கள் இன்றைக்கு இருந்து அவரை பற்றி ஒரு அஞ்சலியை பற்றி நாங்கள் பேசிக்கொள்கிறோம். ஏராளமான எழுத்தாளர்கள் கவிஞர்களுக்கு இத்தகைய ஒரு நிலைதான் இருப்பது. இது ஒரு அடிப்படையான ஒரு சிந்தனை. அவருடைய வாழ்க்கையும் மரணமும் வேலையும் எங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், இத்தகைய ஒரு சமூக பொருளாதார வாழ்க்கையிலிருந்து தான் இவ்வளவு சிக்கல்களை மத்தியம்தான் இவர் இந்த 200க்கு மேற்பட்ட இந்த கவிதைகளை கொண்டு இந்த பெரிய போதி எழுதி, அது ஒரு அசுர சாதனை. நிச்சயமா என்னால் அப்படி செய்ய முடியும். இவ்வளவு நெருக்கடிகளையும் தன்னுடைய வேலை இல்லாத மற்ற நேரங்களிலேயே வாழ்க்கையை கவிதையாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை. அவருடைய அந்த வாழ்க்கைக்கும் அவருடைய கவிதைக்கும் நான் தலைவழங்குகின்றேன். இன்றைக்கு இந்த நிகழ்வில் அவருடைய அந்த கவித்தொகையை வெளியிட்டு வைக்கின்ற இந்த அருமையான இனிமையான வீரம் வாய்ந்த அதே நேரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வுக்கு அந்த வாய்ப்பை எனக்கு தந்தமைக்காக அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.